சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜயினுடைய பிளஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி அரசியல்ல இருந்தவங்க கூட சினிமால இருந்து வந்தவங்க தான். அப்படி சினிமாவுல இருந்து அரசியலுக்கு வந்த எல்லாருமே ஜெயிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. நடிகர் விஜய் தமிழ் சினிமாவுல உச்சத்துல இருக்கும் பொழுதே, அதாவது பீக்ல இருக்கும் பொழுதே சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. மத்தவங்க மாதிரி ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கு பின்னாடியோ அல்லது வயது அதிகமானதுக்கு பின்னாடியோ சினிமாவுக்குள்ள வரல. இதுவே அவருக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான். அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டம். தமிழ் சினிமாவுல இன்னைக்கு தேதியில அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறது நடிகர் விஜய்க்கு தான். அதுலயும் குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் ரசிகர்கள் தான் இவருக்கு அளவுக்கு அதிகமா இருக்காங்க. இவங்க தான் இனி வர்ற எலெக்ஷன்ல எல்லாம் ஓட்டு போட போறாங்க. அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்கிறதும் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கு ஆடியோ லான்ச் வைப்பாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல இவர் பேசுறத பார்க்கிறதுக்காகவே அளவுக்கு அதிகமான ரசிகர்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. இனிமே அரசியல்ல முழுமையா அவர் இறங்குனதுக்கு பின்னாடி பொதுக்கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அளவுக்கு அதிகமான மக்கள் கூட்டம் கூட்டமா திரளுவாங்க. அது எல்லாத்தையுமே இவர் ஈஸியா வாக்காளர்களா மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும்